அது என்னமோ ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் இல்லைன்னா டீ குடிக்கவே பிடிக்க மாட்டேங்குது. பட் ஒரு மனசு நீ இப்படிலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் பெருசாயிட்டே போறீனான்னு சொல்லுது. அப்புறம் என் யோசனைக்கு வந்தது தான் இந்த பாப்கார்ன். டயட்டாவும் இருக்கும், ஸ்நாக்ஸாவும் சூப்பரா இருக்கும். இதை செய்யறது ரொம்ப சிம்பிள். ஒரு குக்கர்ல பட்டர் அண்ட் சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு வீட்டில் பட்டர் இல்லாததால ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இதுல பாப்கார்ன் சீட் சேர்த்து ஸ்டவ்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக்கர் முடிய சும்மா க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணா போதும். படபடன் சவுண்ட் வந்து நின்னுடும். ஓப்பன் பண்ணி பார்த்தா குக்கர் ஃபுல்லா பாப்கார்ன் வந்துடும். இப்படிதான் டீ டைம் சூப்பரா போச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பழத்தை இப்போ ரீசெண்டா ஒரு 2 to 3 டைம்ஸ் திவ்யா தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. பட் இது என்ன பழம், இது பேர் என்னன்னே தெரியல. நீங்க யாராச்சும் சாப்பிட்டிருந்தா இந்த பேர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீஷோல இருந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்த ஒரு குர்தா செட் வந்துருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா போட்டோல இப்படிதான் அழகா இருந்துச்சு. நேர்ல எப்படி இருக்குன்னு தெரியல. பார்த்துட்டு இது ஒரு டீடைலா ஒரு வீடியோ போடுறேன். இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர் ஷாரி பாப்பா வந்து ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு கேட்டா. பார்க்கவே பாவமா இருந்துச்சு. சரின்னு சிம்பிளா கேரட் அண்ட் கேப்சிகம் மட்டும் போட்டு எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணேன். கூடவே சிக்கனை வந்து சுக்காவா ஃப்ரை பண்ணியிருந்தேன். நம்ம திவ்யா நாளைக்கு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வெக்கேஷன் ஹாலிடேஸ்க்கு போறா. ஸோ அதனால நைட் எல்லாருமே டின்னர் ஒன்னா தான் உட்காந்து சாப்பிட்டோம்.